நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் என்கிட்ட ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் தைச்சிட்டு போய் 1 வருஷம் ஆகி இன்னும் காசு தரலை அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவுக்கு தான் நிறைய கமெண்ட் வந்திருந்தது. எல்லாருக்குமே அதே பிரச்சனை தான். என்னையை மட்டும்தான் காசு தராமல் ஏமாத்துறாங்களோ அப்படின்ட்டு நினச்சேன். பார்த்தா எல்லா டெய்லர்ஸுக்குமே இதே நிலைமை தான். எனக்கு 2 வருஷம் ஆகியும் காசு தரல சிஸ்டர், எனக்கு 4 வருஷம் ஆகியும் காசு தரல சிஸ்டர் அப்படின்ட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மள்கிட்ட ப்ளவுஸ் தச்சு காசு கொடுத்து கரெக்டாக வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ப்ளவுஸ் தச்சு வாங்கிட்டு போய் காசு தராமல் ஏமாத்துகிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தங்க நம்மக்கிட்ட காசு தராமல் ப்ளவுஸ் தச்சுட்டு போகிறாங்க. இனிமேல் அவங்களுக்கு அடுத்து வரும்போது நம்ம அவங்களுக்கு தச்சு கொடுக்கவே கூடாது. அப்படியே தச்சு கொடுத்தாலும் காசு தந்துட்டு ப்ளவுஸை வாங்கிட்டு போங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணால் மட்டுமா தான் நம்மளோட உழைப்பு